அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் 200 கோடியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 100 கலை, அறிவியல், பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள், இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். மங்காத்தா படம் மாதிரி நடக்குது. எடப்பாடியின் ரகசிய கூட்டணி. மேடையில் பேசிய ஓபிஎஸ், டிடிவி, நாற்காலியை தூக்கிய அமமுக நிர்வாகி, பரபரப்பில் முடிந்த பொதுக்கூட்டம். 6-7 வருஷமாக செல்லாமல் சொந்த வீட்டிற்கு சென்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணி இணைந்து தேர்தலை சந்தித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டில் இவர்களுடைய கூட்டணி முடிவுக்கு வந்தது. அதில் பாஜக தலைவர்களின் முரண்பட்ட கருத்துக்களால் பல்வேறு முட்டல் மோதல்கள் நீடித்து வந்தது. இதற்கிடையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், CV சண்முகம், செல்லூர் ராஜு முதல் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரை பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அறிவித்தனர். இதனால் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக மாறியது. இத்தகைய சூழலில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் கூட இல்லை என்பதால் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன. இது ஒருபுறம் இருக்க, அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியும் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட பன்னீர்செல்வமும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். இதனிடையே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக பாஜக தனியாக ஒரு கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றால் கணிசமான தொகுதிகள் கிடைப்பது மட்டுமின்றி ராஜ்யசபா இடமும் கிடைக்கும் என்றும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. அதற்காக முதற்கட்டமாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். அதே வேளையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் பன்னீர்செல்வம் அதிக அளவில் நெருக்கம் காட்டி வருகிறார். வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் கூட்டணி அமைத்து போட்டியிட தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு அமமுக சார்பில் தேனி பங்களாமேடு பகுதியில் நேற்று மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், தேனி MP OP ரவீந்திரநாத் மற்றும் அமமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து இந்த கூட்டத்தில் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், 1999 தேனி நாடாளுமன்ற தேர்தலில் எனது வெற்றிக்காக பாடுபட்டவர் ஓபிஎஸ். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் அன்போடுதான் இருந்தோம். அடுத்தவர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தவன் நான். பதவிக்காக யார் காலிலும் விழமாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா வழிநடத்திய இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்தவரிடம் இருந்து கட்சியை மீட்கவே நாங்கள் ஒன்றிணைந்துள்ளோம். எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளார்கள் என்று மக்கள் பேசி வருகிறார்கள். மங்காத்தா படம் போல் ஸ்டாலினும் பழனிசாமியுடன் உள்ளே வெளியே என்று ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனை நாங்கள் முறியடிக்காமல் விடமாட்டோம். சட்டசபையில் ஓபிஎஸ் இருக்கையை மாற்றியதற்கு எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் கூட்டணி வைத்ததுதான் காரணம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் திமுக கூட்டணிக்கு மாபெரும் மரண அடி கொடுக்க வேண்டும் என ஆவேசமாக பேசியிருந்தார். இதையடுத்து நிகழ்ச்சி நடந்த மேடைக்கு டிடிவி தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் வருகை தந்து தொண்டர்களிடையே உரையாற்றிக் கொண்டிருந்தனர். இதனிடையே மேடைக்கு கீழே ஏராளமான தொண்டர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அப்போது நிகழ்ச்சிக்கு வந்த அமமுக நிர்வாகி ஒருவர் தனக்கு மேடைக்கு அருகே இருக்கை கொடுக்காததால் அங்கிருந்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அது மட்டுமின்றி மேடையில் நின்ற ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் முன்னிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கிருந்த நாற்காலியை மேடையை நோக்கி தூக்கி எறிய முயற்சித்தார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயிருந்தனர். இதையடுத்து அங்கு வந்த சக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தகராறில் ஈடுபட்ட
நிர்வாகியை சமாதானப்படுத்தினர். இதனால் அந்த நிகழ்ச்சியில் பரபரப்பான சூழல் நிலவியது. தற்போது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருந்த மேடையை நோக்கி அமமுக நிர்வாகி ஒருவர் நாற்காலியை தூக்கி எறிய முயற்சிக்கும் வீடியோ காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் அந்த கூட்டத்துக்குள்ள வரும்போதே நான் நினைச்சேன், எனக்கு ஒரு உணர்வு. கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக செல்லாமல் சொந்த வீட்டிற்கு சென்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு இங்க தேனி மாவட்டத்துக்கு நான் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தேனி மாவட்டத்தில் நான் அந்த கூட்டத்துக்குள்ள வரும்போதே நான் நினைச்சேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.